திருச்சபையை உங்களுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலையும் உள்ள வேத பகுதியை நாம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர்களில் சீப்ருத்திவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள திருச்சபையிலிருந்து சில குணாதிசயங்களை இந்த மாலை நேரம் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிரியை செய்த தேவன் ஆதி திருச்சபையின் காலத்தில் கிரியை செய்தவர். ஆதி திருச்சபையின் காலத்தில் அவர் எப்படி கிரியை செய்தாரோ இன்றும் அதே போல் வல்லமையாய் கிரியை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற அர்ப்பணமும் செயல்பாடும் கீழ்ப்படிதலும் உள்ள மக்கள் மாத்திரம் அவர் கைகளில் தங்களை அர்ப்பணித்து விட்டால் அவர்களை கொண்டு ஆமென் நாம் நினைத்திராத மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செல்வந்தர்கள், படித்தவர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள் இவர்கள் எல்லாரும் இருந்தால்தான் எதையாயிலும் செய்ய முடியும் என்பது அல்ல. ஆண்டவரிடத்திலே தன் ஜீவியத்தை அர்ப்பணித்தவர்கள் இருந்தால் போதும். ஆண்டவரின் சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் இருந்தால் போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நேசிக்கிறவர்கள் இருந்தால் போதும். ஆண்டவருக்கு முன்பு சொல்லும் கர்த்தாவை அடியேன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வயோதிபர் வரையிலையும் எல்லாரையும் தம் சித்தத்திற்காக மகத்துவமாய் கிரியை செய்ய செயல்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் நமக்கு விளங்குகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அந்தியோகியா. ஏன்னா உங்க பிரதிஷ்ட பண்டிகையில பிரசங்கம் என்னதுன்னு யாராவது கேட்டா என்னத்தையோ அந்த ஆள் பேசினாரு, வாயில நுழையாததை பேசினாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால எந்த சபையை பத்தி பேசுறோம்? அந்தியோகியா. எல்லாரும் சொல்லுங்க, அந்தியோகியா. ஆமா. எனக்கு ஒரு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு தெரியல. எந்த சபையில போய் நிக்கணும் அல்லது எங்க போய் நிக்கிறேனோ அந்த இடத்தை பிரிச்சு பார்க்க எனக்கு தெரியாது. எங்க சபையில எப்படி பார்ப்பேன்னு அப்படியே நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எங்க சபையில எல்லாரும் பேரையும் சொல்லி நான் எதுவும் செய்யலைன்னா எழுப்பி விட்டுருவேன், எழுப்பி விட மாட்டேன், தனியாவது சொல்ல சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்களும் யாராவது நான் சொல்றத சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன். ஆமா, அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரிதானா? ரைட். எந்த சபையை குறித்து பார்க்கிறோம்? அந்தியோகியா சபை. எருசலேம் சபை ஒரு வல்லமையான பெரிய தாய் சபையாக, தலைமை சபையாக ஆதி திருச்சபையிலே செயல்பட்டது. பிரஜாதிகளின் நடுவில் அதே போல அந்தியோகியா சபை ஒரு பெரிய தலைமை சபையாக செயல்பட்டது என்பதை சபை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த தலைமை சபையை போல செயல்பட்ட அந்த பெரிய அந்தியோகியா சபையை நிறுவினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க மேல உள்ள வசனத்தை 19வது வசனம் பாருங்க.
ஸ்தேவானின் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே வாசிங்களேன், சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதருக்கே அன்றி மற்றொருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். யாரு? ஸ்தேவான் என்கிற ஒரு இளம் வாலிபன். இந்த சபையில வாலிபர்கள் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 35 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் கையை தூக்கி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைய நீங்க ரொம்ப டெம்ப் பண்றீங்க. வாலிபர்கள் எல்லாம் கையை தூக்குங்க. 35 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் எல்லாம் கை தூக்குங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாரும் 35 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் வெட்கப்படாம கை தூக்குங்கப்பா. என்னப்பா நீங்க சத்தமா இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வயசான சத்தம் தான் எனக்கு கேட்குது, வாலிப சத்தம் கேட்க மாட்டேங்குது. சரி, ஸ்தேவான் என்கிற ஒரு வாலிபனை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திற்கு சுவிசேஷம் அறிவித்தபடினாலே அன்றைக்கு கல்லெறிந்தே கொன்று போட்டார்கள். சபையில் 7 வாலிபர்களை தெரிந்தெடுத்தார்கள். அதில் ஒருவன் ஸ்தேவான். ரொம்ப துடுப்புள்ள இளைஞன். அவருடைய பிரசங்கத்தை 7ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது அவரை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய மரணம் ஒரு பெரிய கலகத்தை பட்டணத்தில் ஏற்படுத்தவே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிதறுண்டு போனார்கள். நமக்கு அது நல்லா தெரியும். கொரோனா வந்தப்போ என்ன நடந்துச்சு? பட்டணத்தில் இருந்த ஆட்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கால்நடையாக நடந்தே ஊருக்கு வர வேண்டிய ஒரு மிக கொடுமையான சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதே போல ஜெருசலேம் சபையில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக வாழ்ந்தவர்கள் எல்லாரும் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டார்கள்னா திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு அவங்க போகல, வேற வழி இல்லாம போனாங்க. எந்த ஊர்ல போனாலும் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. அப்படி சிதறி போனவர்கள் போகிற இடத்துல எங்கேயாவது நம்ம அமைதியா இருப்போம், வாய வச்சுக்கிட்டு இயேசுநாதர்லாம் சொல்ல வேண்டாம், அவரெல்லாம் உள்ளத்துல இருக்கட்டும் அப்படின்னு இருக்காம போன இடத்திலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வல்லமையாக போகிற இடத்துல பிரசங்கித்தார்கள். இந்த அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்தபோது அங்க இருந்ததான சீஷர்கள், எருசலேம் சபையில இருந்து சிதறி போன பெயர் சொல்லப்படாத ஒரு கூட்டம் சீஷர்கள், நம்ம பாஷையில சொல்ல போனா சபையில இருந்த விசுவாசிகள், அவர்கள் போன இடத்துல சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த சுவிசேஷம் அங்கே ஒரு சபையை உருவாக்கியது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எல்லாம் நீங்க ஒரு கன்க்ளூஷன்ல வந்திருப்பீங்க. ஆக மொத்தம் இந்த ஆளு பிரசங்கம் முடியல, நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு சொல்ல போறாரு, இப்பவே நம்ம அலர்ட் ஆயிக்கிறோம் அப்படின்னு கவனமா இருக்கீங்களோ என்னவோ தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் சுவிசேஷம் அறிவித்த பொழுது அங்கே அந்தியோகியா என்கிற ஒரு புதிய பட்டணத்தில் ஒரு சபை உருவானது. சபை உருவானது மட்டுமல்ல, அந்த சபை அமைதியான சபையாக இருக்கவில்லை, சமுதாயத்தில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சபையாக அந்த சபை மாறினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க, கொஞ்ச நாள் பார்த்துட்டு சொல்லுகிறாங்க, இவங்க எல்லாம் எருசலேமில் வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை என்ன செய்யறோம்? நான் கிறிஸ்டியன், ஐ ஆம் a கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் யார் தான் சொல்லிக்கிறோம்? யார் தான் சொல்றது? நாம தான் நம்மள சொல்லிக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்தியோகியா பட்டணத்துல அவங்கள சொல்லல, அந்த ஊருக்காரங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த அந்த பட்டணத்துக்காரர்கள், இவர்கள் வாழ்க்கை அவரை போலவே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை முழு உலகத்துல முத அந்தியோகியாங்கிற பட்டணத்துல சூட்டினார்கள். ஹல்லேலூயா. அங்க சூட்டின பெயர் தான் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சோ இந்த மாலை நேரம் கொஞ்ச நேரத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக நாம் மாற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். A church that creates an impact on society. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துல
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையா இருக்கணும். அல்லேலூயா. இருந்த இடம் தெரியாத ஒரு சபையா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி ஒரு சபை இருக்கிறதுங்கிறது 8 திசைக்கும் தெரிய வேண்டும். பெனியல் ஐபிஏ திருச்சபையை குறித்து வருகிற காலங்களில எங்க போனாலும் தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு யாரோ ஒருவர் ஆமென் சொன்னீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. அல்லேலூயா. இந்த திருச்சபையினுடைய கிரியைகள், செயல்பாடுகள் ஒரு தாக்கத்தை நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் கட்டாயமா ஏற்படுத்த வேண்டும். அதற்கு முன் அடையாளமாக இந்த பகுதியில் இருந்து சிலவற்றை, ரொம்ப பெரிய கருகலான பிரசங்கம்னா இல்ல, சில ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற திருச்சபையாக காணப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக அடிப்படையான சில குணாதிசயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். 21ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாய் நம்முடைய சபை காணப்பட வேண்டும் என்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சபையில கூடி வருகிற நாம் கிறிஸ்து இயேசுவை ஆழமாய் விசுவாசிக்கிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம் வாழ்வை முழுவதுமாக திருப்பினவர்களாகவும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல் படி, ஒரு மாற்றத்தை சமுதாயத்துல ஏற்படுத்தணும்னா, என் பழைய வாழ்க்கையை விட்டு நான் முழுவதும் முற்றுமாக திரும்பின ஒரு வாழ்க்கைக்குள்ளே வராத பட்சத்தில் கிறிஸ்து இயேசு ராஜாவுக்காக ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பாக்ட நம்மளால ஏற்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் கொள்ளுகிற விசுவாசம், அதை தொடர்ந்து வருகிற மனம் திரும்புதலின் வாழ்க்கை. நான் தூத்துக்குடியில ஸ்பிக்நகர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் அங்க விசுவாசியா இருந்தேன். எங்க பாஸ்டர் அடிக்கடி ஒரு பதத்தை சொல்லுவார், காஞ்ச பாவி நனைஞ்ச பாவி அப்படின்னு சொல்லுவார். காஞ்ச பாவினா பாவியாவே இருக்கிறோம், நனைஞ்ச பாவினா ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லாத மனுஷங்களை அவர் சொல்வாரு நனைஞ்ச பாவி அப்படிம்பார். நம்ம வாழ்க்கையில அப்படி நனைஞ்ச பாவியா நம்ம இருந்தோம்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அல்லேலூயா. தெசலோனிக்கே சபை குறித்து 1ஆம் அதிகாரம் 1 கடைசி அந்த அதிகாரத்துல 3 வசனங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் திரும்புதல் உலகமெங்கிலும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. உங்கள் மனம் திரும்புதல் உலகமெங்கிலும் பிரசித்தமாயிற்று அப்படின்னா அவருடைய கிரியைகள், விக்கிரகங்களை அவர்களை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் இயேசப்பா மேல உள்ள விசுவாசமும் மனம் திரும்பின வாழ்க்கையும் சுற்றியும் பரிமளிக்க வேண்டும். இங்க நல்ல வாலிப தம்பிமார் இந்த சர்ச்ல இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. தங்கச்சிமார் இருக்கிறீங்க. நீங்க படிக்கிற பள்ளிக்கூடம், வேலை செய்கிற இடம், கல்லூரியில நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இருக்கிற பெரியோர்கள், நீங்கள் வசிக்கிற கிராமத்தில், வேலை செய்கிற இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலும் மனம் திரும்பினதினாலும் உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அனுபவம் முதலாவது ரொம்ப 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 முக்கியமானது. இன்றைக்கு ஒருவேளை இந்த பகுதியில உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவைப்படும் என்றால், இந்த பிரதிஷ்டை பண்டிகையின் நாளில் ஆவியானவர் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நான் சர்ச்சுக்கு வரேன், ரொம்ப காலமா சர்ச்சுக்கு வரேன், சிறு வயதுல இருந்து சர்ச்சுக்கு வரேன், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில சரியான மனம் திரும்புதல் இல்லை. என் வாழ்க்கையில இன்னும் எங்கேயோ நான் ஸ்டக்கப் ஆகி நிற்கிறேன், நான் பாதிக்கப்பட்டு நிற்கிறேன். என்னை ரட்சித்திருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கு சுகந்த வாசனையாக என் ஜீவியம் இன்னும் மாறவில்லை என்ற நிலையில் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால், இந்த முதல் குறிப்பில் ஆவியானவர் உங்களோடு அவர் உங்கள் வாழ்வு மாற்றத்தை விரும்புகிறதை அவர் தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக எப்படி மனம் திரும்ப முடியும்? அவரை எவ்வளவு ஆழமாய் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு ஆழமாய் நம்முடைய மனம் திரும்புதலும் இருக்கும். அல்லேலூயா. மேலோட்டமாய் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் மேலோட்டமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்து
தேவன் எதையும் செய்ய இயலாது. ஆகையால் முதலாவது இங்க அந்தியோகியா சபையில சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள். உங்க விசுவாசம் ரொம்ப வல்லமையானது தெரியுமா உங்களுக்கு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிற உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் வலிமையானது. நம்முடைய மனம் திரும்புதலும் விசுவாசமும் சேரும் போது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருப்போம். இரண்டாவதாக அந்த சபை குறித்து 24 அதே முதல் காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன். 24ஆம் வசனத்தை பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சபைனா அது ஏதோ ஒரு காலத்துல கர்த்தரிடத்துல சேர்க்கப்பட்டார்கள், அதுக்கப்புறம் சேர்க்கப்படவே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. சபையில 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நேரம் இல்லாதனால சொல்லிட்டு போகிற கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். பாஸ்டரையா சொல்லும் போது சொன்னாங்க, ஐவாப்புலிப்பட்டியில இன்னும் நிறைய இடம் இருக்கு, இங்கேயும் சத்திரப்பட்டிலையும் நிறைய இடம் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, இன்னும் இந்த சுற்று வட்டாரத்திலையும் நிறைய இடங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்னாடி இங்க இருந்து ஊழியம் செய்து இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊரு. வேதநாயக ஐயாவுக்கு இந்த ஊர் தானே, வேதநாயகம் ஐயாவுக்கு இந்த ஊர் தான். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஐக்கிய திருச்சபை போதகர்கள கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் இந்த ஊர்ல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. அது முடிவடைய கூடாது, அது தொடர வேண்டும். அல்லேலூயா, அது தொடர வேண்டும். இன்னும் இந்த தேசத்தின் பல பகுதிகளில் இந்த திருச்சபையிலிருந்து ஊழியர்கள் எழுதி சென்று தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும். சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்போ நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள வரீங்களோ, எப்போ அந்த வாஞ்சைக்குள்ள வருவீங்களோ, எப்போ அந்த பிரயாசத்துக்குள்ள வருகிறீங்களோ, அப்போ கர்த்தர் அவர்களை செயல்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சபையாய் நாம் இருப்பதற்கு 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, சபையில ஒரு நல்ல தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா நம்ம சபையில தேவ கிருபை விளங்க வேண்டும். அல்லேலூயா. என்னது விளங்கணும்? தேவ கிருபை விளங்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் யுகம் என்று இந்த யுகத்தை சொல்லுகிறார்கள், கிருபையின் காலம் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய இந்த இரக்கம், தேவனுடைய கிருபை, இதுதான் நம்மளை ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. ஒரு மனிதனின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் அவனுடைய ரட்சிப்பு தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு தேசத்தின் மிகப்பெரிய மாற்றம் அந்த தேசத்தின் ரட்சிப்பு தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இருந்தா போதும், சாதிக்க முடியாத எதையும் சாதித்து விடலாம். ஒரு நாள் பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்றார். சரீரத்துல எனக்கு சாத்தானுடைய முள்ள போல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஜெபம் பண்றார். அந்த முள்ளை என்னை விட்டு நீக்கிவிடும் ஆண்டவரே, நீக்கிவிடும் ஆண்டவரே, நீக்கிவிடும் ஆண்டவரே. பாருங்க, அவர் பெரிய பரிசுத்தவான். அவருடைய கச்சைகளை பட்டு மக்கள் சுகமானார்கள். செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். நடக்க முடியாதவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எழுப்பி நட அப்படின்னா நடந்துட்டான். அப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்க ஒரு வல்லமையான தேவ மனிதன். ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இந்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்குவதை விட மேலான ஒன்றை நான் தருகிறேன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நம்ம சபையில இருக்குன்னு சொன்னா, இந்த பூவுல இருக்கிற தேடி எப்படி தேடி வருமோ அதே போல இந்த கிருபையை தேடி ஜனங்கள் வருவார்கள். இந்த கிருபைக்குள்ள இல்லாத ஆசீர்வாதமே இல்ல. இந்த கிருபைக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கிறது. இந்த கிருபை, தேவ கிருபைக்குள் பாதுகாப்பு இருக்கிறது. இந்த தேவ கிருபைக்குள் வல்லமை இருக்கிறது. இந்த தேவ கிருபைக்குள் ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த தேவ கிருபைக்குள்ளே சத்துருவின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஆற்றல் இருக்கிறது. ஆமென். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு உணர செய்வது அவருடைய கிருபை தான். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகலாம். என்னைக்காவது மலை போயிருக்குதா?
நம்ம தான் போட்டு அதை அடிச்சு உடைச்சு மண்ணாக்கிக்கிட்டு இருக்கோம் எம்சாண்டா. இப்ப இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகாது, பர்வதங்கள் நிலை பெயர்து, ஆனாலும் அதுவே விலகி போனாலும் என் கிருபை விலகாது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார்? யாக்கோபு தன் நிருபத்தை சொல்கிறார் 4ஆம் அதிகாரத்திலே, ஆமென், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சபை தேவனுடைய கிருபையில் வளருகிற சபையாக இருக்கணும். இங்க பர்னபாவை அங்க ஊழியம் செய்ய அனுப்புறாங்க. அவர் வந்த உடனே அந்த சபையில் கிருபை இருக்கிறதை அவர் கண்டார். அல்லேலூயா. அந்த கிருபை தான் இன்னும் மேலான ஊழியத்தை செய்வதற்கு இந்த மனிதனை, தேவ மனிதனை வழிநடத்தி கொண்டு போனது. அல்லேலூயா. ரைட். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அதை 23ஆம் வசனத்தை வாசியுங்க. சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். மூன்றாவது, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற சபையாய் சபை இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற சபையா இருக்கணும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையா இருக்கணும்னா அந்த சபை புத்திமதிகளை, கவுன்சில்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும் சபையா இருக்கணும். மேடையில இருந்து வாரந்தோறும் போதகரின் மூலமா வார்த்தைகள் வரும். சில வார்த்தைகள் எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். சில வார்த்தை என்னையத்தான் மனசுல வச்சு பேசுறார் அப்படின்னு இருக்கும். சில வார்த்தைகள் நமக்கு ஒரு மாதிரி சோர்வை ஏற்படுத்துகிறது போல இருக்கும். இது வேதத்தில் இருந்து வருகிற தேவ ஆலோசனைகள். இந்த புத்திமதிகள் எதற்காக? நீங்கள் கர்த்தரில் மன நிர்ணயமாய் நிலைத்திருப்பதற்காக. ஆமென். எதுக்கு புத்திமதிகள் சொல்லப்படுகிறது? கர்த்தரிடத்துல நிலைத்திருக்கணும், உறுதியா நிலைச்சிருக்கணும். சும்மா இல்ல, மன நிர்ணயமாக இப்படித்தான் தேவனுக்காக நிற்பேன், இப்படித்தான் தேவனுக்காக வாழ்வேன், இப்படித்தான் ஜீவனம் பண்ணுவேன். அப்படி மனதுல உறுதியோடு கர்த்தருக்காக நிலைத்திருப்பதற்கு நமக்கு தேவையானது தேவனுடைய புத்திமதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆலோசனை உங்களை கடிந்து கொள்கிறது என்றால் உடனே அன்னைக்கு ஆராதனையை முடிச்சு போகும்போதே குறை பேசிட்டு போகாம, உங்க பாஸ்டர் அப்புறம் நீ ஒன்னும் சொல்லல, நான் தான் சொல்லிட்டேன், அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் நாங்க பேசல, ஏதோ பாஸ்டர் சொல்லி கூட்டிட்டு வந்தார் போல நினைச்சிடாதீங்க. அவர் பாவம். ஆனா இது இயல்பு, எல்லா இடத்துலயுமே நடக்கிற இயல்பு. நான் விசுவாசியா இருக்கும் போது அப்படித்தான் இருந்தது. நமக்கு என்ன தோணும்? நம்மளைத்தான் மனசுல வச்சு ஏதோ சொல்லுறாரு, இல்ல நம்ம கடிந்து கொள்ளுகிற, நம் மனதை சஞ்சலப்படுத்துகிற, மனசாட்சியை குத்துகிற வார்த்தைகள் வரும் என்றால் வீட்டுல போய் தேவ சமூகத்தில் அதே வசனத்தை திருப்பி வைத்து அமர்ந்து தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி நம்மை நாம் சரி செய்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கிற சபையாக இருக்க வேண்டும். அதற்கு புத்தி சொல்லுதல் ரொம்ப அவசியம். சிலர் பாருங்க, சபையவே மாத்திருவாங்க. சிலர் சபையை விட்டு மறுபடியும் வந்து அதே விக்கிரகத்துக்கு போயிருவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல தப்பு நடந்திருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, அங்க ஏதாவது விக்கிரக ஆராதனை சம்பந்தமானது நடந்திருக்கும். அப்போ பாஸ்டரமாவோ பாஸ்டரோ உங்க மூத்தவங்க, உங்க எல்லாம் ஊழியத்துல மூத்த விசுவாசிகள் யாராவது, என்னப்பா உங்க வீட்டுல போய் இப்படி அப்படின்னு சொன்னா, இவர் யார் என்ன சொல்றதுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏதோ ஒரு கடிந்து கொள்ளுதல் நம்மிடத்தில் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற சபை பூமியில கிறிஸ்துவுக்காக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் ஒரு மூத்த போதகரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர், பழைய ஊழியர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். சபையில ஒரு 2 பேரு பிரசங்கம் பண்ணும்போது தூக்கி, அது பெரிய சபை, அது குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை ஒரு சில நேரங்களில் சந்தித்திருக்கிறேன். பெரிய சபை, நூற்றுக்கணக்கான மக்கள், 1000க்கு நெருங்கி வருகிற அப்படிப்பட்ட கூட்டம். 2-3 பேர் தூங்குறத என்ன செஞ்சுட்டாரு, பிரசங்கம் பண்ணும் போது பார்த்துட்டாரு. தூங்குறது ஒரு கூட்டமா? ஆமான்னு சொல்ல மாட்டேங்கீங்களே. அந்த பிரசங்கர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாரும் எழுப்புங்க அப்படின்ட்டார். எல்லாரும் என்ன செஞ்சுட்டார்?
2 பேரும் தூங்குனதுக்கு முழு சபையை எழுப்பி விட்டு 3/4 மணி நேரம் நிக்க வச்ச பிரசங்கம் பண்ணியிருக்க. அது சபையில என்ன செஞ்சிருச்சு? பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருச்சு. எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த வாரம் பாஸ்டர் மேல. நாங்கெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ், நாங்கெல்லாம் பலவீனமானவர், பாஸ்டருக்கு எல்லாம் தெரியாதா? அவர் சொன்னார், நானும் சுகர் பேஷண்ட், நானும் வயசான ஆளு, நான் என்னிடத்து என்ன பிரசங்கம் பண்றேன்? உங்களை யாரும் உட்கார்ந்து தூங்க சொன்னா? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் என்னைய ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்காரு. நான் பண்ற பிரசங்கத்தை கேட்காம நீங்க தூங்குனீங்கன்னா எப்படி தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பீங்க? அதனால ஒரு வாரம் நின்னு பிரசங்கம் கேட்டதுல ஒரு தப்புமே கிடையாது, இது பிரச்சனையே கிடையாது, இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு ஈஸியா. பாத்தீங்களா, பழைய ஆட்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. நாங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் நாங்க தான் மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். புத்தி சொல்லுதலை சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பன் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் புத்திமதிகளை நீ தள்ளிவிடாதே என்று வேதத்துல நமக்கு நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்து பொழுதுபோக்காமல் பிரசங்கம் பண்ணவில்லை. எந்த கூட்டமா இருந்தாலும் அதுல பிரசங்கம் இருக்கும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பிரசங்கம் இல்லாத ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கா பாஸ்டர்? பிரசங்கம் இல்லாத கூட்டம் கிடையவே கிடையாது, அப்படித்தானே? எதற்காக? தேவன் தான் அதை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறார், அப்படி உருவாக்குனது தேவன் தான். எதற்காக? அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் சபையில தேவ ஞானம், தேவ ஆலோசனை, தேவனுடைய புத்திமதிகள் வெளிப்பட்டாதான் நம்ம விசுவாசத்துல மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்படி மன நிர்ணயமாய் புத்தி சொல்லுதலை கேட்டு நிலைத்திருக்கிற சபை சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அல்லேலூயா. 4வதாக ஒரு காரியத்தை அடுத்தவங்களுக்கு நான் சொல்லுங்க. எத்தனைதான் வச்சிருக்காரோ தெரியல அப்படின்னு நினைத்தீங்க. என்கிட்ட ஒரு 12-15 கிட்ட இருக்கு. எப்போ என் நேரம் முடியுதோ அப்ப முடிச்சிருவேன், பயப்படாதீங்க, சரியா? ரைட். 4வதாக 26ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து என்ன பண்ணினார்கள்? சபையில என்ன இருக்கணும்? உபதேசம் பண்ணினார்கள். சரி, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. சபைனா சபையில என்னது இருக்கணும்? உபதேசம் இருக்க வேண்டும். உபதேசம்னா என்ன? நாம நிலைத்திருக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஆன்மீக வாழ்வில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்மை கட்டுகிற சத்தியங்களை உபதேசம் என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜோக்கடிச்சு பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜோக்காவே பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கதையா பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவரும் கண்ணீரை துடைக்கிறார். இப்போதும் உன் பக்கத்துல வந்து உன் தலையை தடவி கொடுக்கிறார், உன்னை ஆறுதல் படுத்துகிறார், உன்னை தூக்குகிறார், உன்னை சுமக்கிறார். இப்படி பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆறுதலா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? இயேசு நல்லவர், உனக்கு நல்லவர். இயேசு கொடுக்கிறவர், உனக்கு கொடுக்க போகிறார். இந்த வாரம் நீங்க போகும்போது, வீட்டுக்கு போகும்போது பாருங்க, அங்க நிறைய இருக்கும். இப்படி பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், ஆறுதலா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், உற்சாகமா இருக்கும். ஆனா அந்த சபை தெய்வீக தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. நல்லா தானே பேசிட்டு இருந்தால் அப்படி பாக்குறீங்களா? உபதேசம் சபையில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆதி திருச்சபை தொடங்கின முதல் நாளில அந்த சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை. அல்லேலூயா. உபதேச பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பெல்லாம் மிஞ்சி போனா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் பிரசங்கம் நடக்கு. நான் சிறுவனாக இருக்கும் போதெல்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அசால்ட்ட பிரசங்கம் மட்டும் போகும். ஆராதனை 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் நடக்கும். அப்பா அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாக்காங்க, நல்ல வேலைடா தப்பிச்சோம்டா அப்படின்னு. உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட்டது, உபதேசங்கள் வலிமையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட உபதேசத்தில் உறுதியாக இருந்த காலங்கள். ஆனா இன்னைக்கு நல்லா படிச்சிருக்காங்க, உபதேச அறிவே இல்லை. யார் என்ன சொன்னாலும்
இதுதான் சரின்னு கேட்டுரும். யாராவது வந்து அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே அவர் போன வாரமே வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு யாராவது சொன்னா அப்படியான்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் வந்து இயேசுநாதர் வரவே மாட்டார் அப்படின்னா அப்படியா, அதுவும் சரிதான். ஆமா, அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவர் இங்க வந்திருக்கார் வர அப்படிம்பாங்க. உபதேச விளக்கம், உபதேச அறிவு இன்றைக்கு மக்களுக்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, சபையில உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 காரியம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதனால் ஜனங்கள் சபைக்குள்ளே வருவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதனால். வாய்ஸ் ரொம்ப புவரா இருக்கு, சத்தமா சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதனால் சபைக்குள் புதிதாய் ஜனங்கள் வருவார்கள். புத்தி சொல்லுவதனால் நிலைத்திருப்பார்கள். உபதேசிப்பதினால் பலன் அடைவார்கள். சபை ஆரோக்கியமான சபையாக, பலனுள்ள சபையாக இருக்கணும்னா அந்த சபையில உபதேசங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் யார்? மனம் திரும்புதல் என்றால் என்ன? இந்த உபதேசம்னா என்ன? நிறைய காரியங்கள் இருக்கிறது, இன்னைக்கு நிறைய வகுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சுருக்கமான பகுதியில அதை அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிகாரத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு நினைவூட்டி செல்வது மிக நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த வசனங்களை பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளோடு சார்ந்த இன்னும் சில காரியங்கள், வருகையை குறித்த காரியங்கள், இன்னும் எபிரேயர்ல சில காரியங்கள், மூல உபதேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளில் நாம் ஒரு தெளிவான அறிவு உடையவர்களாக காணப்பட வேண்டும். உபதேசம் இல்லாத சபை பலவீனமான சபை. உபதேசம் தெரியாத சபை எப்படிப்பட்ட சபை? பலவீனம். அது ஸ்ட்ரென்த்தே இருக்காது. சின்ன ஒரு நோய் வந்தாலும் உடனே நோய் பிடிச்சிடும், எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ஈஸியா எதிரி அந்த சபையை வென்று விடுவான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில உபதேசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனம் திருப்புதலை பற்றி பாஸ்டர் ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு போதனை கொடுக்கறாங்க, வருகையை பற்றி, இல்லைன்னா கர்த்தரை பற்றி, திருத்துவத்தை பற்றி, வேத வசனத்தை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி, தூய ஆவியானவரை பற்றி, சாத்தானை பற்றி, பாவத்தை பற்றி, நரகத்தை பற்றி, 2ஆம் வருகையை பற்றி, இப்படி போதனைகள் கொடுக்கும் போது நிறைய வசனங்கள் எடுத்து காண்பிப்பாங்க. எரிச்சலா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் பாலை உண்கிறவர்களாக இருக்கிறீர்கள். திட ஆகாரம் என்ன செய்ய முடியல. இயேசு நல்லவர்னு பேசினாதான் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். உனக்கு அவர் அற்புதம் செய்வார்னு பேசினாதான் அந்த கூட்டத்துல கேட்க முடியும். வசனங்களை கொஞ்சம் ஆழமா பேசிட்டா தூக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட சபையாக நாம் இருக்கக்கூடாது. உபதேசத்தில் வலிமை அடைகிற சபையாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக பாருங்கள், 5ஆவதாக 30வது வசனத்தை பார்க்கலாமா? 28ல இருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 11:28 இருந்து, அவர்களில் ஒருவனாகிய உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரினாலே அறிவித்தான். அது அப்படியே நாட்களில் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? பஞ்சம். சொல்லுங்க. பஞ்சம்னா சாப்பாட்டுக்கு கஷ்டம், அப்படிதானே? பஞ்சம் உலகம் முழுவதும் வருதுன்னு சொன்னாரு, வந்துருச்சு. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்திற்கு. இங்க பாருங்க, இந்த சபை
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம், ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்ட பொழுது, பஞ்சம் வந்துருச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர்கள்லாம் கேட்கல, கொஞ்சம் பஞ்சம் ஆயிடுச்சு, இங்க நீங்க உங்களால முடிஞ்ச அவரவர் பணம் சேகரிச்சு எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கன்னு யாரும் என்ன செய்யல, கேட்கல. ஆனா அந்த சபை மக்களே அந்த தேவையை உணர்ந்து அங்கே தலைமை சபைக்கு என்ன செய்யறாங்க, காணிக்கைகளை அனுப்புகிறத பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்கு 2 சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 2 சபையில தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏராளம் தேவைகள் உண்டு. பாஸ்டர் சில நேரம் சொல்லுவாரு, சில நேரம் சொல்ல மாட்டாரு. எதுக்கு போட்டு ஓயாம சொல்லி நம்மளும் பேரை கெடுத்துட்டு அப்படி பாஸ்டர் என்ன செய்ய மாட்டாங்க. சில நேரம் சொல்லுவாங்க, சில நேரம் சொல்ல மாட்டாங்க. சில நேரம் ஊழியத்தின் தேவைகளை சொல்லுவாங்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்வின் சூழ்நிலைகள் தேவைகளை என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். ஆனா ஒரு சபை இவைகளை நிதானிக்கிற சபையாக காணப்பட வேண்டும். தேவையை என்ன செய்யணும், நிதானித்துக் கொள்ள. இதை பத்தி பேசுனா இன்னும் கொஞ்சம் நிறைய பேசலாம், நேரம் தான் முள்ளு வேகமா ஓடுது. தேவையை நிதானிக்கிற சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரும் கேட்கல, அவங்களே ஒரு தேவை ஏற்பட்டோம். இப்ப சபையில ஒரு தேவை இருக்கு, பாஸ்டர் சொல்லல, நீங்களே அதுக்கு ஒரு காணிக்கை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு சிறப்பு கூட்டம்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங். அப்ப வெளியூர்ல இருந்து ஒரு போதகர் வரார், பாஸ்டர் இதுக்காக இப்படி காணிக்கை கொடுங்கள் அப்படி காணிக்கை கொடுங்கள்லாம் பேச மாட்டார் ஒருவேளை. அப்போ நீங்க அவர் தான் ஒன்றும் சொல்லல, அப்போ நிறைய வச்சிருக்காரு உங்களுக்கு பாஸ்டர், அதனால நம்மளும் அமைதியா இருந்து அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்க. அல்லேலூயா. ஒரு நல்ல சபை தேவையை நிதானித்து புரிந்து கொள்கிற சபையா இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் பிலிப்பி சபை மக்கள். எந்த சபை மக்கள்? பிலிப்பி சபை மக்களுக்கு தான் அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவாராக அப்படின்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 4:1. என் குறைச்சலினால், அதுக்கு முன்னாடி இருந்து வாசிக்கலாமே, 9ல இருந்து வாசிங்க. 4:9 இருந்து, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது என்ன கோச்சுக்கிட்டீங்களா? இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். அதாவது என்ன சொல்லுகிறார், என் தேவைக்காக நான் உங்களுக்கு இப்படி நான் சொல்லல, ஆனால் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மறுபடியும் முகம் மலர்ந்தீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 18வது வசனத்துல 17 பாருங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வர பெற்றுக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நமக்கு இந்த 19வது வசனம் மட்டும்தான் தெரியும், அதை மட்டும் தான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனா எப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. ஜெயில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பவுல் ஜெயில, சிறைச்சாலையில இருக்கிறாரு. ஏற்கனவே பலவீனமான ஒரு மனிதன் அவர். உடனே இந்த பிலிப்பி சபை எப்பாப்ராதீத்து என்கிற ஒரு மனிதனை அழைத்து, அவங்க சபையில இருந்த ஒரு உடன் ஊழியர், ஒரு வாலிபனை அழைத்து, அப்போஸ்தலர் ஜெயில இருக்கிறார், வீட்டு சிறையில இருக்கிறார். அவர் சரீரத்துல பலவீனமானவர் வேற, அவரை வீட்டுல இருந்து பராமரிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது. அதனால நீ என்ன செய், நம்ம சபையின் சார்பாக அவர் எத்தனை சபைகளை நிறுவினார்? அப்போஸ்தலர் பவுல் எத்தனை சபைகளை நிறுவினார்? எங்களுக்கு எங்க தெரியும் அப்படிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல மட்டுமே குறைந்தது ஒரு 14 சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படாத ஏராளமான சபைகளை அவர் நிறுவி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அத்தனை சபைகளுக்கு வராத சிந்தை எந்த சபைக்கு வந்துச்சு? பிலிப்பி சபைக்கு வந்தது. அவங்க எப்பாப்ராதீத்து அனுப்பி, எப்பாப்ராதீத்து அந்த 2 அல்லது 2.5 வருட காலம் அப்போஸ்தலனாகிய பவுல் கூடயே இருந்து அவருக்கு உணவு சமைத்து கொடுக்க, அவரை பராமரிக்க
அவருடைய தேவைகளுக்காக அவர்கிட்ட இந்த சபை என்ன செஞ்சாங்களாம், முதல்ல காணிக்க கொடுத்து அனுப்புனாங்க. மறுபடியும் மனம் மலர்ந்தார்கள். கட்டாயத்தின் பேரில் அல்ல. புதிய பாட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 5 ரூபாய் போட்டாலும் 50 ரூபாய் போட்டாலும் 500 ரூபாய் போட்டாலும் 50,000 போட்டாலும் எவ்வளவு போடுறீங்கன்றதை விட எப்படி போடுறீங்கன்றதை தேவன் பார்க்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் எதை கொடுக்கிறீங்களோ தீர்மானம் பண்ணி கொடுங்க. உற்சாகமா கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. உங்களால திராணிக்கு மிஞ்சி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா. கடன் வாங்கி கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கவே மாட்டார். ஆனால் உங்களால் முடிந்ததை ஜெபத்தோட தீர்மானம் பண்ணி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க சபைக்கும் அது ஆசீர்வாதம். வருகிற புதிய வருஷத்துல நிறைய தேவைகள் ஊழியத்தின் நிமித்தம் வரும். எப்படி கொடுக்கணும்? மனம் மலர்ந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் கேட்கலனாலும் கூட மனம் மலர்ந்து ஆவியானவர் உங்களை நடத்துகிறதின் பேர்ல நீங்க கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப எத்தனை பார்த்திருக்கோம்? ஐயோ இப்படி கேட்பீங்கன்னு தெரியல, நாங்க கணக்கு பண்ணாம விட்டுட்டோமே. சரி, முதல்ல கர்த்தரிடத்திலே விசுவாசித்து மனம் திரும்பினார்கள். இரண்டாவது, கர்த்தருடைய கிருபையிலே நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. மூன்றாவது, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிற சபை. நான்காவது, உபதேசத்தில் நிறைந்த சபை. ஐந்தாவது, கர்த்தருடைய பணிக்கு உதவி செய்கிற சபை. இன்னும் ஆறாவதுல மற்ற சில காரியங்களை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அதோடு நான் என் வார்த்தைகளை முடிக்கணும்னு விரும்புறேன். 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13, 2-3 வசனங்களை வாசிக்கலாமா? இல்ல 1ல இருந்தே வாசிக்கலாமா? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபை, எல்லாருமே சேர்ந்து. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து அவங்க கப்பல் ஏறி போனாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சபை ஆராதிக்கிற சபையாக இருக்க வேண்டும். என்ன சபை? ஆராதனையில வந்து பங்கெடுக்கிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க மட்டும் ஆராதனை அல்ல, உங்க வீட்டிலையும் ஆராதனை. இரண்டாவது, ஜெபம் பண்ணுகிற, உபவாசித்து ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும். அடுத்தது, ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாக இருக்க வேண்டும். ஜனங்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற சபையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.